நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அப்ரைசல் சீசன் வந்துருச்சு இல்லையா? எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கோட்டைகள் இருக்கும். நான் நெறைய உழைச்சிருக்கேன். நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இத கேட்கணும், அத கேட்கணும். இப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு 25% ஹைக் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்டர் ஆறீங்க. அங்க வர ஹெச்ஆர் மேனேஜருக்கு ஆல்ரெடி அவ்ளோ கண்டிஷன்ஸ் அரைச்சு விட்டு தான் 9% பட்ஜெட் மேக்ஸிமம் குடுத்து உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல 2 பீப்பிள் வித் நம்பர்ஸ், டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வித் நோ ஷேர்ட் கான்டாக்ட்ஸ் மீட் பண்றப்ப, பேசுறப்ப, டிஸ்கஸ் பண்றப்ப, விவாதிக்கிறப்ப யாரு வின் பண்ணுவா? பெர்சன் வித் பட்ஜெட். அதே மாரி நான் இல்ல என் கம்பெனிக்கு நான் ரொம்ப லாயலா இருந்திருக்கேன். அதனால ஐ டிசர்வ் இட். நான் கேட்காமயே கிடைக்கும், இல்ல கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, த ஜெனரல் ஃபேக்ட் இஸ் லாயல்டி ஏர்ன்ஸ் ரெஸ்பெக்ட் டெஃபினெட்லி, பட் வெரி ரேர்லி அ ரெய்ஸ். ஸோ அப்ரைசல் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸோ, அவுட்புட்டோ, ரிசல்ட்ஸோ மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் பெர்செப்ஷன். இந்தியாவோட ஆவரேஜ் ஹைக் பார்த்தீங்கன்னா 9%. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயீஸை வந்து ஐ மீன் மேக்ஸிமம் எம்ப்ளாயீஸை அந்த ஃபிக்ஸட் பூல் அந்த பெல் கர்வ்லேயே வச்சுட்டு ஒன்லி வெரி ஃபியூ போர்ஷன்ஸ் தான் ரியலி கிரேட் கெட் ப்ரொமோட்டட். உங்களோட 60% ஆஃப் த ரேட்டிங் வந்து உங்க மேனேஜர் அந்த கேலிபிரேஷன் ரூம்ல எப்படி நரேட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ உங்க ஸ்டோரியை நீங்க அழகா கொடுக்கலன்னா வேற யாரோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ரைசல் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் பிளஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டையும் சேர்த்து தான். 2 ஆறுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாஸ்ட் மினிட் அச்சீவர் பார்த்துருக்கோம் விசிபிலிட்டிக்காக. அவங்கெல்லாம் எப்படி இது அப்ரைசல் எப்படி எடுக்கிறாங்க? ஸோ எப்படி இந்த அப்ரைசலை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட்.